Hi friends, welcome to SESHU SETTAI. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோஹன் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கோம். மைதா ஒரு கப்பு. இதில் நம்மளுக்கு தேவையான மைதாவை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் இருக்குது, கேஷ்யூ நட்ஸ் இருக்குது, பிஸ்தா எடுத்து வச்சுருக்கோம், நெய், சர்க்கரை, இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் இதோட தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கப்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் கிடைக்கும் மார்க்கெட்ஸில். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா கீயை நம்ம ப்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி மற்ற கப்ஸுக்கும் நம்ம ப்ரஷ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கீயை ஃபுல்லாக கப்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு கப்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட போகிறோம். நீங்கள் அப்படியே ரேண்டமாக போட்டுக்கலாம். முந்திரி வச்சுக்கலாம். முந்திரி இந்த மாதிரி எல்லா கப்ஸ்லையுமே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பாதாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கீழ்வாக்கில் நம்ம ஃபேஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லா கப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கப்பை எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம பால் பவுடரும் மைதாவும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பால் பவுடர் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதே ஸ்பூனில் 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு பேன் வச்சிடலாம் ஸ்டோவ்ல. ஸோ பேன் நம்ம வச்சிடலாம், ஹீட் ஆகட்டும் பேனு. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு இதுக்கு தேவையான நெய் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 1/4 கப் ஆஃப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே நம்ம 1 கப் ஆஃப் சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1/4 கப் நெய்யை நம்ம பேனில் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ இந்த நெய் நல்லா உருங்கிடுச்சு. இதில் வந்து 1 கப் ஆஃப் சுகரை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த சுகரை இப்போ நல்லா இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா கேரமலைஸ் ஆக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் குறைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் சக்கரை உருக நல்லா ஆகிடும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இது நல்லா ஹீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சக்கரை உருகி வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் உருகி வரணும். முன்னாடி பதமா இதில் இந்த மைதாவை போட்டு கிளறிடலாம். ஸோ விடாமல் நல்லா கிண்டணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண பிற்பாடு, பால் பவுடரும் மைதா மிக்ஸ் பண்ணிட்ட பிற்பாடு ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த ஹீட்லேயே என்ன பண்ணுறோன்னா, ஸோ இதை உடனே என்ன பண்ணலாம், நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா கப்ஸ்லையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் செட் ஆக விடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு நம்ம செஞ்ச சோஹன் அல்வா. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி கிழிச்சிங்கன்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி இதை வச்சிடலாம். ஸோ மற்றதையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா நம்ம செஞ்ச சோஹன் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்லயே செஞ்சதுனால கம்மி பட்ஜெட்ல நம்மளால செஞ்சு முடிக்க முடிஞ்சது. இது வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் 80 rupees, சம்வேர் அரௌண்ட் லைக் 216 quarter kg காஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வீட்டில் செஞ்சீங்கன்னா எல்லாருமே நம்மளால அஃபோர்ட் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ ப்ளீஸ் வாட்ச், ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் சேஷு சேட்டை. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய்.